அமெரிக்கா ஈரான் இடையேயான இருவார கால தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஒரு பக்கம் உலகிலேயே பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடு, மறுபக்கம் பாதுகாப்பில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கையாளும் நாடு. இப்படி இருதலை கொள்ளிகள் போல இருக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே எலியை போல ஈரான் தவிக்கும் என இந்த போர் தொடங்கிய போது கருதப்பட்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பல கட்ட மிரட்டல்களையும் தாண்டி ஒரு மாத காலமாக போரில் தாக்குப்பிடித்து இறுதியாக அமைதி ஒப்பந்தம் வரை ஈரான் வந்திருக்கிறது. இதற்கு உண்மையில் ஈரான் பின்பற்றிய உத்திகள் என்ன தெரியுமா? ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேரடியாக தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் மறைமுக வியூகத்தை கையில் எடுத்தது. அதுதான் ஏசிமெட்ரிக் ஸ்ட்ராட்டஜி என சொல்லப்படும் சமச்சீரற்ற வியூகம். இராணுவம் அல்லது அரசியல் ரீதியாக பலவீனமான ஒரு தரப்பு தங்களை விட பலம் வாய்ந்த எதிரியை தோற்கடிக்க பயன்படுத்தும் தந்திரம்தான் இது. இதனை வலுவற்றவர்களின் போர்முறை என்றும் சொல்வார்கள். இதன் அடிப்படையில் தான் சக்தி வாய்ந்த இரு நாடுகளுடன் நேரடியாக போரிடுவதற்கு பதிலாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடி உலகளவில் எண்ணெய் விநியோகத்தை தடுத்து பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழலை உருவாக்கியது. அதோடு குறைந்த மதிப்புடைய ஆயுதங்களை தந்திரமாக பயன்படுத்தி எதிர்த்தரப்புக்கு அதிக பொருட்செலவை ஏற்படுத்தியது ஈரான். மேலும் வளைகுடா நாடுகளை தாக்கியது, எதிரி நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்தது என இப்படி ஈரானின் மறைமுக வியூகங்களின் பட்டியல் ஏராளம். ஆனால் இந்த அணுகுமுறையை பின்பற்றியதில் ஈரானுக்கு இழப்பு ஏற்படாமல் இல்லை. கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் 13,000க்கும் அதிகமான இலக்குகள் தாக்கப்பட்டதில் அந்நாட்டின் கடற்படை, விமானப்படை, பெரிய ஆயுத அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி ஆகியவை கடுமையாக சேதமடைந்துள்ளதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன. இந்த பெரிய ஆயுத பலத்தின் கீழ் ஈரானின் ஆட்சி சற்று நிலைகுலைந்தாலும், பிரதான தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும், பதிலடி தாக்குதல்களை நடத்தி தனது பாதுகாப்பு வியூகத்தை ஒருங்கிணைக்கும் திறனில் கைதேர்ந்த நாடாகவே ஈரான் வலம் வந்தது. இந்த நிலையை எட்ட பல ஆண்டுகால பயிற்சியை ஈரான் மேற்கொண்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் மீது ஆயுத தடை விதித்த போது சமச்சீரற்ற போர் உத்தி அவசியத்தை ஈரான் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த தொடங்கியது. இதனால் விரைவாகவும் மலிவாகவும் சொந்த நாட்டு ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் உருவாக்க தொடங்கியது. அது இன்று தாக்குதல் ட்ரோன்கள், இணையவழி போர் மற்றும் பெரிய வளைப்புகளை கொண்ட பெரிய பாதுகாப்பு அரணாக உருவெடுத்துள்ளது. இதனால் அமெரிக்க தடைகளை வெற்றிகரமாக தவிர்த்து கொண்டே சீனா போன்ற வாடிக்கையாளர்களுக்கு கச்சா எண்ணெயை விற்பதன் மூலம் ஈரான் பெறக்கூடிய வருவாயால் இந்த திறன்களை பெருமளவில் மேம்படுத்திக் கொண்டே வந்தது. எனினும் இந்த ஒரு மாத கால போரில் ஈரானின் விமானப்படை, கடற்படை மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன் கடுமையாக குறைந்திருந்தாலும் சில எஞ்சிய ஏவுகணை திறன் இன்னும் கையிருப்பில் உள்ளதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரானின் ஆயுத கிடங்கில் உள்ள 1/3 ஏவுகணைகளை மட்டுமே அமெரிக்காவால் இதுவரை அழிக்க முடிந்துள்ளதாக தகவல் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போரில் ஈரானுக்கு பெருமளவில் கை கொடுத்தது சுமார் 2000 கிலோமீட்டர் செல்லும் ஆளில்லா விமானங்கள் என சொல்லலாம். சுமார் 17 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் இந்த ஆளில்லா விமானங்களை கொண்டு துல்லியமான தாக்குதலை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஈரான். குறிப்பாக போர் தொடங்கியதிலிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்கும் முயற்சியில் ஈரான் ஆயிரக்கணக்கான ஆளில்லா விமானங்களை அதிக விலை கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் இணைத்து ஏவியுள்ளது. அப்படி நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளம் சேதமடைந்தது மட்டுமின்றி 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இந்த விலை குறைந்த ட்ரோன்களுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பெரும்பாலும் வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் மற்றும் சிறிய ஏவுகணைகளை பயன்படுத்தியது. இதன் மதிப்பு சற்று குறைவாக இருந்தாலும் ஈரானிடம் இது போன்ற அமைப்புகள் இன்னும் ஆயிரக்கணக்கானவை கையிருப்பில் இருக்கின்றன. மேலும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்தியதாகவும் சில அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ட்ரோனை தாண்டி உலகளவில் 20% எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்யும் ஹோர்முஸ் நீரிணை மூடியது வாயிலாக தங்கள் இலக்குகளை அடைய முடியும் என ஈரான் உறுதியாக நம்பியது. அதனால் ஆளில்லா விமானங்கள், கடற்படை கன்னி வெடிகள் மற்றும் அதிவேக படகுகளை பயன்படுத்தி அவ்வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த போக்குவரத்தை மீட்க அமெரிக்கா தரைப்படைகளை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் ஈரானால் பெரிய பாதிப்பு ஏற்படலாம். அது மட்டுமின்றி தரைப்படை போரில் அமெரிக்காவிற்கு அதிக ஆர்வம் இல்லாததாலும் உலகளாவிய சந்தைகளில் பதற்றம் நீடிப்பதாலும் ட்ரம்ப் போரிலிருந்து தற்போது பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் தற்போதைய மூத்த ஈரானிய அதிகாரிகள் தங்களுக்கு முந்தையவர்களை விடவும் இன்னும் கடுமையான நிலைப்பாடு கொண்டுள்ளவர்களாகவும் பதற்றத்தை அதிகரிக்க தயாராக இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் விரைவில் பாகிஸ்தானில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆனால் இனி நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் கடினமானதாகவே இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே ட்ரம்ப் பின்வாங்கினாலும் சரி அல்லது அமெரிக்க படைகளை களத்தில் இறக்கி நிலைமையை தீவிரப்படுத்தினாலும் சரி, எண்ணெய் விநியோகத்தின் மீது ஈரான் செலுத்தும் தாக்கத்தை முழுமையாக நீக்க முடியாது. எனவே போரில் விரைவான வெற்றி என்பது தற்போது சாத்தியமில்லை என்பதே சர்வதேச வல்லுநர்கள் கருத்தாக உள்ளது.